சுகாதாரமான நாட்டு பசுக்களிடமிருந்து பெறப்பட்ட தமிழ் பால். பதப்பொருட்கள் இல்லாதது, கலப்படங்கள் இல்லாதது தமிழ் பால். நன்மை முழுமை. மும்பையில் வெளுத்து வாங்கும் கனமழையின் காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கிறது. தற்போதைய அண்மை செய்தியை பார்க்கிறோம். மும்பை வெள்ளக்காடாக மாறியிருக்கிறது. சாலைகள் தண்ணீரில் தத்தளித்து மிதந்து கொண்டிருக்கின்றன. கூடுதல் விவரங்களை அங்கு இருக்கக்கூடிய செய்தியாளர் ஜவஹரிடம் கேட்டு பெறலாம். வணக்கம் ஜவஹர், மும்பையில கனமழை பெய்து சாலைகள் வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. எவ்வளவு நாட்களாக இந்த மழை தொடர்கிறது? எந்தெந்த பகுதிகளில் அதிக சேதம் ஏற்பட்டிருக்கிறது ஜவஹர்? விக்னேஷ், நீங்க பாத்தீங்கன்னா மும்பைல சிறந்த ஒரு 5 நாள், அதாவது இன்னைக்கு 6வது நாள் ஆகுது. கனமழை கண்டினியூஸ், அதாவது கொஞ்சம் கொஞ்சம் பிரேக், அதுக்கு பிறகு கண்டினியூ பெய்யுது. கொஞ்சம் மணி நேரம், சில மணி நேரம் தான் ஒரு பிரேக் அடிக்குது, அதுக்கு பிறகு திருப்பி அடிக்குது. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா மும்பைல டிராபிக் ப்ராப்ளம், அதாவது முக்கியமான இடத்துல கிங் சர்க்கிள் ஏரியா, சைன் மாட்டுங்கா, செம்பூர், வடாலா, அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா மலாட் சப்வே, கிங் சர்க்கிள் சப்வே, எல்லாமே சப்வேல, அதாவது மிலன் சப்வே, அந்த மாதிரி ஏரியால குறிப்பிட்ட இடத்துல தண்ணி கட்டி கிடக்குறதுனால டிராபிக் ப்ராப்ளம், அதாவது வண்டி போக்குவரத்து அங்கங்க நின்று கிடக்கு. நிறைய பேர் அதுல என்ன ஆயிடுச்சுன்னா, நிறைய பேர் இது எதிர்பாராம வண்டியில மாட்டியிருக்காங்க. வண்டிக்கு நிறைய இடத்துல டிராபிக்ல, அதாவது நடு மத்தியில நடு ரோட்ல நிப்பாட்டி போற அளவுல சூழ்நிலை நிறைய இருக்கு. 2 வீலர் பைக்கு, 2 வீலர் சைக்கிள், அந்த மாதிரி வண்டியில வாகனத்தை ஏகப்பட்ட அவங்க இந்த வண்டி நிப்பாட்டுறதுக்கான இடம் இல்லாம வச்சுட்டு போறாங்க. அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா ட்ரெயின் சர்வீஸ், அதாவது லோக்கல் ட்ரெயின் சர்வீஸ், மும்பையோட லைஃப் லைன் சொல்லுவாங்க. ஏன்னா மும்பை மாதிரி லோக்கல் ட்ரெயின் சர்வீஸ் வேற எந்த சிட்டில எந்த மாநிலத்துல கிடையாது. அது இப்போதைக்கு பாதிச்சு இருக்கு. அது குறிப்பிட்ட லெவல்ல மெதுவாக போகுது. அதாவது நிறைய ட்ரெயின்ஸ் கேன்சல் பண்ணியிருக்காங்க, இல்லைன்னா டிலேயா போகுது. ஸோ ஓவரால் அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா டிராபிக், அதாவது ஏர் டிராபிக், ஃபிளைட்டும் நிறைய இடத்துல பாதிச்சிருக்கு. ஃபிளைட்ஸ் டிலேல நடக்கு. மும்பை, சென்னை, டெல்லி, மும்பை, பெங்களூரு, அந்த ஃபிளைட்கள் வெதர் நல்லா இருக்கா இல்லாதனால டிலே, அதாவது ரொம்ப ஒரு குறிப்பிட்ட நேரத்துல போகாம ரொம்ப லேட்டா போயிட்டு இருக்கு. ஜவஹர், மும்பை மக்கள் நெருக்கம் அதிகம் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. ஒவ்வொரு முறையுமே மும்பை இது போன்ற மழை காலங்கள்ல அதிகம் பாதிக்கப்படுறத நம்ம பாக்குறோம். இதுக்கான உட்கட்டமைப்பு பணிகளை எந்த அளவுக்கு செய்யறாங்க? மழை நீர் வடிந்து வெளியேறுவதற்கான உட்கட்டமைப்புகள் எந்த அளவுக்கு அரசுகளால் செய்யப்படுது? விக்னேஷ், இதுல நீங்க பாத்தீங்கன்னா மாநகராட்சி சார்பா பல வருஷத்துல முக்கியமான பம்ப், அதாவது எங்கெல்லாம பாட்டில் நெக், எங்கெல்லாமோ பிளட் ஆகுறதுக்கு, எங்கெல்லாமோ தண்ணி கட்டி நிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, அங்க பெரிய அளவுல சக்ஷன் மெஷின், சக்ஷன் பம்ப், அந்த மாதிரி ஒரு புதுசா லேட்டஸ்ட் டெக்னாலஜில வச்சிருக்காங்க. அதனால இப்போ நீங்க பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல இந்த தண்ணி கட்டுறது கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அதாவது ஒரு 5 வருஷம் 7 வருஷத்துக்கு முன்ன இந்த மாதிரி மழை பெஞ்சதுன்னா சிட்டியே ஒரு ஸ்டாண்ட் ஸ்டில்ல போய் நிற்கும். ஆனா இப்போ ஒரு 2-3 வருஷமா நீங்க பாத்தீங்கன்னா அந்த சிஸ்டத்தை நல்லா ஓரளவு மாநகராட்சி சார்பா பண்ணியிருக்காங்க. ஆனா இந்த தடவை நீங்க பாத்தீங்கன்னா 200 mm, அதாவது ஒரு 200 மில்லிமீட்டர் மழை 24 மணி நேரத்துல பெஞ்சிருக்கு. இந்த மாதிரி மழை எந்த வேற ஒரு சிட்டிலயோ வேற ஒரு இடத்துல பெஞ்சதுன்னா அந்த இடம் தாக்கு பிடிக்கிறது கஷ்டம். இது மும்பைனால ஓரளவு தாக்கு பிடிச்சி இருக்குது. அதே மாதிரி நீங்க விக்னேஷ் சொன்ன மாதிரி மும்பைல ஜனத்தொகை, அதாவது ஜனத்தொகை நெருக்கடி ரொம்ப இருக்கு. குறைஞ்சது 1.25 கோடியில இருந்து 2 கோடி மக்கள் ஏற்கனவே இருக்காங்க. அதே மாதிரி இதுல ஒரு 10ல இருந்து 15% டிராபிக், அதாவது நீங்க பாத்தீங்கன்னா ரோலிங் டிராபிக் போயிட்டே இருப்பாங்க அக்கம் பக்கத்துல உள்ள ஏரியால இருந்து. ஸோ அதுக்காக இன்னைக்கு ஸ்கூல் விடுமுறை, நிறைய ஆபீசர்ஸ் விடுமுறை கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எங்கெல்லாமோ ஒர்க் ஃப்ரம் ஹோம்குள்ள வாய்ப்பு இருக்கோ அது பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவரால் நீங்க பாத்தீங்கன்னா மும்பைல மழை பெஞ்சதுனால ரொம்ப ஒரு எல்லா இடத்துல பாதிச்சிருக்கு. ஸோ இப்போதைக்கு மழை நிக்கிறதுக்கான எதிர்பார்த்துட்டு இருக்கேன். ஏன்னா மழை நின்ன உடனே அந்த சக்ஷன் பம்ப் உடனே வேலை செய்யும். ஒரு சில மணி நேரம், அதாவது ஒரு 2 மணி நேரம் மேக்சிமம்ல தண்ணி படைஞ்சிரும். பட் அதுக்காக இந்த மழை கொஞ்சம் நிக்கணும். ஸோ அந்த மழை நிக்காம இந்த மஷின் கரெக்டா யூஸ் ஆகாம இருக்கு. விக்னேஷ், மும்பை மழை வெள்ளம் தொடர்பான கூடுதல் விவரங்களை பகிர்ந்துள்ளமைக்காக நன்றி திரு ஜவஹர். சுகாதாரமான நாட்டு பசுக்களிடமிருந்து பெறப்பட்ட தமிழ் பால். பதப்பொருட்கள் இல்லாதது, கலப்படங்கள் இல்லாதது தமிழ் பால். நன்மை முழுமை.